இன்றைக்கி ஒரு லாங் பீன்ஸ் தோரன் வைக்கிறது எப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். லாங் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே இருக்கிறது ஜாக் ஃப்ரூட்டோட கொட்டை. ஸோ அதை எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, மசாலா அரைக்கிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகு, பூண்டு, பின்ன கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா போட்டு மல்லித்தூள் போட்டு வச்சுருக்காங்க. கரம் மசாலா இல்லை, மல்லித்தூள் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அரைக்கிறது பார்ப்போம். அம்மியில் அரைச்சி வைக்கிறதே டேஸ்ட்டு வேறு தான். இந்த காலத்துலேயும் அம்மி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொஞ்சமாக அரைச்சா போதும். இப்போ எடுக்கிறாங்க. ஓகே காய்ஸ், எண்ணெய் போட்டு கடுகு போட போகிறாங்க. எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். பட் தேங்காய் எண்ணெய் போட்டு குக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் அடுப்பில் தான் குக் பண்ணுறோம். நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸும் அந்த ஜாக் ஃப்ரூட்டோட கொட்டையும் போடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். நல்லா இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி கூட்டி வச்சுட்டு எல்லாம் ஒரே இடத்துல கூட்டி இப்படி வச்சுட்டு மூடி வச்சா போதும். வெல்லம் ஒழிக்காதா? வெள்ளை எதுவும் ஒழிக்காது. ஸோ இப்போ அந்த இதில் வர இதுலேயே வெள்ளத்துலேயே நல்லாயிட்டு வேகும். நல்லா கலக்கி விடலாம்.
எல்லாம் ஒன்றா சேர்த்து மூடி வைக்கணும். வெந்துருச்சா? போலாயம்மா. ஓகே, நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். கைஸ், ஃபைனலி நம்ம எதிர்பார்த்து லாங் பீன்ஸ் தோரன் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கைஸ், சாப்பிட்டு பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்தது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பயங்கரமாக இஷ்டப்பட்டு. ரொம்ப சிம்பிள் மெத்தடு, ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கெல்லாம் செம்ம ஈஸி மெத்தட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ, பாய்.